அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கல்மேட்டில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப்பு ரமேஷு. என்னுடைய வாகனத்தை ஆரம்பத்தில் இருந்து சர்வீஸ் பார்க்குறவது இவர் தான். என்னென்ன ஸ்பேர் வாங்கணும் எல்லாத்தையுமே முதல்லே கேட்டிருந்தேன். எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாப்படி. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளும் வெளில கிடைக்கல, ரேர் தான் கொஞ்சம் சொல்லி நம்ம துபாய் ஆட்டோ பஜார் இருக்குது பார்த்தீங்களா, கோரிப்பாளையம், அங்கே வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவும் நான் ஒன்று ஆல்ரெடி போட்டிருந்தேன். வண்டியை வேலைக்கு விட டைமே கிடைக்கல. ஏன்னா எங்கேயும் போகணும் வரணும், நம்மளுக்கு வண்டி ரொம்ப முக்கியன்றனால அதை வச்சு அப்படியே சுற்றியாச்சு. சரி, இன்றைக்கி டோட்டல் ஆஃப் அப்படின்றத போன மாதம் எண்டிங்கில் இருந்தே நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். டோட்டல் ஆஃப் போன மாதத்துக்கு பண்ணலை. அதனால் இந்த வட்டம் இபி ஆஃபீஸில் கேட்கும்போது புதன்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணி அன்றைக்கி சரி ஒரு நாள் நம்ம கடையை லீவ் விட்டுருவோம், நம்மளுக்கு வண்டி ரொம்ப முக்கியமானது, எங்கேயும் போகணும் வரணும்னா நம்மளுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டே லீவ் விட்டுட்டு வண்டி கூடயே இருந்துருவோம் நம்ம. ஏன்னா என்னென்ன வேலை பார்க்கணுன்றதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருந்தோம். வண்டியை பிரிக்கும்போது தான் பார்த்தா என்ன எவ்வளோ வேலை இருக்குன்றது அப்போ தான் தெரிஞ்சது. எப்படி ஓடிச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க எல்லாருமே, பார்க்குற எல்லாருமே இந்த வண்டி எப்படி ஓடிச்சு உங்களுக்கு அப்படின்னாங்க. இல்லை சார், மைலேஜ்லாம் நல்லா இருக்குது, செக் பண்ணேன் அப்படின்னு. உண்மையாக ரொம்ப பெரிய விஷயந்தான். அந்த வண்டியில் எந்த பொருளுமே நல்ல ஒரு கண்டிஷனில் இல்லை, ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது எல்லா பொருளுமே. பரவாயில்ல, அப்படி இருந்தால் இவ்வளோ நாள் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வாங்கின எல்லா பொருளும் காமிச்சிருந்தேன். அப்புறம் வண்டியை பிரித்ததுக்கப்புறமும் ஒரு சில பொருள் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கருப்பாயரணியில் கதிரவன் ஆட்டோ ஸ்பேர்ஸ் கடையில் அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேர்லாம் வாங்கினோம். சரி, இன்றைக்கி ஒரு வேலையை கூடயே உட்காந்தாச்சு. அதனால் வண்டியை பிரிக்கிற வரைக்கும் வண்டியை பிரிச்சுட்டு வாட்டர் சர்வீஸ் கொண்டு போகணும். அதனால் இங்கேயே மர்க்காடு எல்லாத்தையும் கழட்ட சொல்லிட்டேன். அவங்க அங்கே போய் கழட்டிக்கலான்னாங்க. இல்லைனா இங்கே கழட்டி ஒரு வீடியோவை போட்டுருவோம், அப்போ தான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இவர் எப்பயுமே வாட்டர் சர்வீஸ் எங்கே அடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெப்பக்குளம் ஆர்ச்சுக்கு உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்க ரோட்டில் ஒரு இடத்துல அடிக்கிறாரு. அவர் நல்லா நீட்டாக அடித்து கொடுக்குறாரு அப்படி வாட்டர் சர்வீஸு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டா அப்படி, வேறு எங்கேயுமே நான் போகிறது இல்லைங்க, நான் அங்கே தான் போவேன், அங்கேயே போயிடுவோம் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அங்கேயே போய் அடிச்சுக்கலாம் சர்வீஸு, ஏன்னா நம்மளுக்கு வண்டி பக்காவாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி போகலான்னு சொல்லிவிட்டு வண்டியை கழட்டி ஆயில்லாம் வச்சு எல்லா நட்டையும் கழட்டி சைடு கீடு பாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு பெரிய கவரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு நேராக தெப்பக்குளம் போயிட்டோம். இப்போ தெப்பக்குளத்தில் இருக்க செகண்ட் பார்ட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.